வெல்கம் பேக் டு மை சேனல் யோகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குட்டியான மினி மேக்கப் வீடியோ. அண்ட் இன்றைக்கி ஜோதிகா மேம் இன்ஸ்பயர்டு சாரீ, அந்த சாரீ தான் இன்றைக்கி நான் வேர் பண்ண போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த சாரீ என் கைக்கு ஆனால் என்னால் போடவே முடியல. ப்ளவுஸ் நிறையா ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருந்தேனே, அதெல்லாம் நேற்று தான் வந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிகா மேம் சாரீ நான் கட்ட போகிறேன். ஜோதிகா மேம் சாரியில் ஜோதிகா மேமோட இன்ஸ்பயர்டு சாரீ கட்ட போகிறேன். இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி போட்டு ஓவல் ஷேப்பில் ஒரு டிசைன் நல்லா இருந்துச்சு. நெக்குமே ரொம்ப கிராண்டடாக இல்லாமல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. இந்த மாதிரி சும்மா நார்மலாக ப்ளவுஸ் போட்டு ஹேண்டு மட்டும் இந்த மாதிரி கொடுத்து தைச்சிருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நான் நாட்டு மட்டும் எல்லா ப்ளவுஸுக்குமே நாட்டு வைப்பேன். அது பழக்கம் ஆயிடுச்சு. இன்றைக்கி இந்த சாரியோட லுக்கோட மேக்கப் லுக்கு எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே அவங்க குட்டீஸ், நம்ம சேனலில் புதுசாக இருந்துச்சு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம் குட்டீஸ், அதை தொடர்ந்து இன்றைக்கி என்ன வீடியோனா, நீங்கள் நிறைய பேர் கிட்ட ரூம் டூர் வீடியோ இன்றைக்கி வரப்போகுது நம்ம சேனலில். யோகாஸ் லைஃப் ஸ்டைலில் கிடையாது, ராம் யோகா சேனலில் வரப்போகுது. அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நிறைய வீடியோ அப்கமிங் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. நிறைய சர்ப்ரைசிங் வீடியோலாம் உங்களுக்கு வருது. நாங்களே எதிர்பார்க்க முடியாத ஒரு சர்ப்ரைஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஓகே அவங்க குட்டீஸ், அதையும் தொடர்ந்து பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே நீங்கள் சொல்லு. ஓகே வாங்க போகலாம். குளிச்சுட்டு வந்துடுறோம் நாங்கள் போய். இப்போ பார்த்தீங்கன்னா அழகா ஏற்றி வச்சுக்கிறேங்க. அழகா சேலை கட்டியாச்சு. கொஞ்சம் மேலே ஏறிக்கிட்டே வர மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. சேலை கட்டுறதுக்கு ஓவராலாக பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ப்ளவுஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளவுஸ் நல்லா இருக்கு சாரியை விட. ஓகே, நான் சாரி இப்போ என்ன மேக்கப் போட போகிறேன்னா, எந்த விதமான மேக்கப்பே போடலை. லைட்டாக மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுட்டு நம்ம மேக்கப்பை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, நிறைய பேர் நான் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்க. நியூட்ரிஜனா இதுதான் நான் யூஸ் பண்ணிக்கிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது நம்ம அப்ளை பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும். இது பேர் எனக்கு அவ்வளோ வாயில் நுழையாது. நியூட்ரிஜனான்னு தான் நினைக்கிறேன். ப்ரொனன்சியேஷன் தப்பாக கூட இருக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும் இது அப்ளை பண்ணுறதுக்கு. நான் இது மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன், வேறு எதுவுமே அப்ளை பண்ணவே மாட்டேன். நல்லாயிருக்கும் இந்த மாய்ஸ்சரைசர். இது நான் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒரு 1.5 இயராக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு வருஷம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாரீ கொஞ்சம் ஏறிக்கிட்டே தான் வருது. ஓகே பரவாயில்ல, டிஷ்யூனாலே அப்படி தானே இருக்கும். ஓகே, கொஞ்சம் பிம்பிள்ஸ் வந்துருச்சு. எதனாலனா பீரியட்ஸ் டைம் வரப்போகுது அப்படின்ற ஒரு அறிகுறிக்காக எனக்கு எப்பவுமே பிம்பிள்ஸ் வரும். எப்போ பீரியட்ஸ்ன்னு தெரியல. நிறைய பேர் அதுலேயும் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க. முடிஞ்சால் எங்களோட ரூம் டூர் வீடியோவில் வேணால் நான் சொல்கிறேன். ஓகேவா, அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அது ராம் யோகா சேனலில் போடுவேன், அதை பாருங்கள் மிஸ் பண்ணாமல். இந்த தலையை நம்ம அவுத்துருவோம். எதனாலனா எப்போதும் ஹீட்டெலாம் ஹேருக்கு போடுறது இல்லை. எதனாலனா ஹேர் ஃபால்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கனால இப்போ நான் ஹீட்ரு யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் தலையை துவைக்கிறேன். இங்கடாமா வெளியில் வீட்டிலே இருக்க மாட்டார் சார் இப்பெல்லாம். சனி ஞாயிறு மட்டும். ஐயோ, ஏன் சனி ஞாயிறு மட்டுமா இருக்க மாட்டான்? எல்லா நாளுமே காலையில எந்திரிச்ச உடனே வந்தான். எல்லா நாளுமே இருக்க மாட்டேங்கிறான். வீட்டுக்கே வரதில்லை. இங்க கீரை சூரக்குளம் வந்ததுல இருந்து அவன் ஜாலியா இருக்கேன். நம்மளாலதான் ஜாலியா இருக்கும்ல, அவனாவது ஜாலியா இருக்கானே. என்ன வெயில் அலைகிறேன், கருப்பாகி போயிடுறேன். என்னோட கருப்பாகிட்டேன். நானே அட்டை கருப்பு.
சன்ஸ்கிரீன் இதெல்லாமே போட்டாலுமே அவனுக்கு வந்து அது வந்து இப்போ வெயிலில் ஓவராக ஆடுகளோட மாடுகளோட ஒன்றோட ஒன்றா ஆயிட்டான். இப்போ ஆடு மாடுனா அவனுக்கு வந்து சின்ன பிள்ளைலேருந்தே ரொம்ப பிடிக்கும். நல்லா க்ளோஸாக இருப்பேன். இங்கே நிறையா இருக்காங்களா சாருங்கெல்லாம், அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பார்த்தீங்கன்னா அவங்களோட பொழுதுபோக்குகள் எல்லாமே வந்து நிறைய பேர் என்னோட ஹேருக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க கேட்குறீங்க. என் ஹேரை இங்கே பாருங்க எவ்வளோ கொட்டிடுச்சு. இப்போ என்னோட ஒரிஜினல் ஹேர் வந்து இவ்வளோ வளர்ந்துருச்சு. இவ்வளோ இதுக்கு வளர்ந்தனால உங்களுக்கு வந்து ஹேர் நிறையா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எனக்கு வந்து ஹேர் நிறையாவே ஃபுல்லாக ஃபாலோ ஆச்சு. என் வீடு பூராமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் டைல்ஸ்க்கு அதுக்கும் வெறும் முடி தான். கீழே கூட்டுறவங்கள தான் நீங்கள் பாருங்க, முடி நிறைய கிடக்கும். அது வந்து பழகி போய் அது ஒயிட் டைல்ஸ்க்கு அதுக்கும் அது ஒரு மாதிரியா இருக்கும். எதனால இப்போ ஹேர் ஃபால்ஸ்னா புது வீடு தண்ணி வந்து மாற்றி குடிச்சனால இப்போ வரைய ஹேர் ஃபால்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. அது குறைஞ்ச பாடு இல்லை. சரி, குறையும் போது குறையட்டும் விட்டாச்சு. ஓகே, நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு உங்களுக்கு வரேன். நான் என்னென்ன மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ நான் மாய்ஸ்சரைசர் போட்டேன்னா மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறம் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுவேன். ஐப்ரோ பென்சிலாக யூஸ் பண்ண மாட்டேன். எதையுமே காணும், இருங்க தேடிட்டு வரேன். இந்த ஐப்ரோ தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பிசிஏவா பிஏசியான்றது நீங்களே சொல்லுங்கள். நான் இந்த பிராண்டடு அந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா, போடும்போது நல்லா ரொம்ப நேரம் வந்து இருக்கா அப்படின்றத நான் பார்ப்பேன். அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. மற்றபடி பிராண்டடாக தான் யூஸ் பண்ணுவேன், ஹை குவாலிட்டியாக தான் யூஸ் பண்ணலாம் கிடையாது. நான் ஒரு தடவை வாங்கி பார்ப்பேன் நல்லா இருக்கா அப்படின்னு. ஓகே, நம்மளுக்கு வந்து அழியாமல் இதே மாதிரி இன்னொன்று வச்சுருந்தேன். அது பார்த்தீங்க அப்படின்னா அழிஞ்சு போச்சு. போட்டு போட்டு கொஞ்ச நாள்லேயே அழிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லி மாற்றிட்டேன். மாற்றிட்டப்புறம் இது கொஞ்சம் எனக்கு வந்து ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிக்காக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா இது கொஞ்சம் பிராண்டட் தான். இது ரொம்ப நாளாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட நான் வாங்கி 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆகியுமே அப்படியே தான் இருக்குது. நான் லைட்டாக தான் எப்பயுமே போடுவேன்னா 2 தடவை எடுப்பேன், அவ்வளோதான். அதுக்கடுத்து எடுக்க மாட்டேன். இப்போதான் கொஞ்ச நாளாக வந்து கண்மை யூஸ் பண்ணுறேன். எதனாலனா ராம் வந்து கண்மை யூஸ் பண்ண சொன்னார். அதனால் வந்து இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து கண்மை யூஸ் பண்ணிக்கிருக்கேன். மேலே வந்து ஐலைனர் யூஸ் பண்ண வேணாம், அதுக்கு பதிலாக கண்மை யூஸ் பண்ணிக்க, அதாவது காஜல் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாரா. அதனால் இப்போ கொஞ்ச நாளாக வந்து காஜல் யூஸ் பண்ணிக்கிருக்கேன். ஐலைனர் யூஸ் பண்ணுறதை விட்டு காஜல் மட்டும் லைட்டாக போடுவேன். இதுவும் நல்ல லாங் லாஸ்டிக்காக இருக்குது. ரொம்ப நேரம் நம்மளோட கீழேருந்து இறங்குறதோ அந்த மாதிரிலாம் இல்லை. என்ன பிராண்டுனா உங்களுக்கு வேணும்னா சொல்கிறேன். NYBலேருந்து இந்த காஜல் வந்து உண்மையாகவே நல்லா இருக்குது. நான் இந்த காஜல் ரொம்ப கொஞ்ச நாளாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணல, ஒரு 1 மந்த்தாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா இருக்கா? ஃபேஸில் எந்த விதமான எதுவுமே அப்ளை பண்ணலை. ஃபுல் மேக்கப் முடிச்சுட்டு வரேன். கொஞ்சமாக வந்து ஐஸ் ஷேடோ போட்டிருக்கேன், லைட்டாக போட்டிருக்கேன், ஹெவியாக போட்ட மாதிரி. லிப்ஸ்டிக் வந்து என்னோட லிப்ஸ்டிக் வந்து என்ன லிப்ஸ்டிக்னா இன்சைடோட லிப்ஸ்டிக் தான் தீர்ந்து போச்சு. இன்னொரு லிப்ஸ்டிக் வந்து காரில் கிடக்கு. லிப்ஸ்டிக்கே இல்லை, தேடி இழுவ வேண்டியது. லிப்ஸ்டிக் போட்டோன்னே என் ஃபேஸில் ஒரு க்ளோயிங் இருக்கு. ஓகே, அதுக்கடுத்து என்னென்னா பொட்டு வச்சுட்டு தலையை காய வச்சுட்டு, அதாவது குங்குமம் வச்சோன்னே என்னோட மேக்கப் ஃபினிஷ். ஜுவல்லரிஸ் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஜுவல்லரி போட்டாச்சு. இந்த ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா 2மே நல்லா இருக்குன்னு சொல்கிறாராமே. நான் வந்து இது 1 மட்டும் போட்டால் ஓகே அப்படின்றது ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு
நல்லா இருக்கு. ஓகே பார்க்கலாம். இது ஒன்று மட்டும் போட்டால் நல்லா இருக்கும். ஓகே பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து லைட்டாக வந்து குங்குமம் வச்சுட்டுலாம் வர இருந்தேன். குங்குமம் வச்சாச்சு. தலையை மட்டும் சீவி விட்டு வரைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே ஹேர் வந்து நம்ம வந்து போட்டாச்சு. பூலாம் வந்து சும்மா நார்மலாகவே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். பூலாம் வந்து மேலே இருக்கு, எடுத்துட்டு வர டைம் இல்லை. போய் எடுத்துட்டு வரணும், மேல் வச்சிருந்தோம். அதனால இப்படியே வச்சுக்கலாம். இது வந்து அரமிட்டது இருக்கட்டும். நம்மளோட மேக்கப்லாம் ஃபினிஷ். இப்போ கொஞ்சம் இதை நீட் பண்ணிட்டு தான் ரூம் டூர் எடுக்கணும். இந்த தலை காஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். தலை இன்னும் கொஞ்சம் காய. சரி ஓகே. சன் 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 சன். ஒரு க்யூட்டாக ஒரு சிம்பிளான மேக்கப். உண்மைதானே, சிம்பிளாக நான் எதுவுமே போடல. ஒரு ஃபவுண்டேஷனோ ஒரு பவுட்ரு கூட நான் போடலை. எதுவுமே என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணலை. நிறைய பேர் எப்படிக்கா மேக்கப்பே போடலன்னு சொல்கிறீங்கன்னா பாருங்கள், ஏன்னா எதுவுமே நான் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணலை. நார்மலாக தான் இருக்கேன். ஒரு பவுட்ரு கூட போடலை. சும்மா தான் ஒரு ஐப்ரோ லைட்டாக வந்து கண்மை போட்டேன். அண்ட் வந்து ஐஷேடோ போட்டு லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். அவ்வளோதான். வேறு எதுவுமே போடல. என்னோடய ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசர் மட்டும் கொஞ்சம் போட்டேன். வெயில் இல்லாதனால சன்ஸ்க்ரீன் போடல, இல்லைன்னா சன்ஸ்க்ரீன் போட்டிருப்பேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் நிறையா ரீல்ஸ் எடுக்கலாம்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். மாடியில் போய் அதையும் பாருங்கள். ஓகேவா? அம்முக்குட்டீஸ் என்னோட ஃபுல் அவுட்லுக் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதில் வந்து பெருசாக ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ப்ளவுஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கரெக்டான ஸ்டிச்சிங்காக சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான் ப்ளவுஸ் பண்ணி கொடுத்தது. சூப்பராக பண்ணுவாங்க எப்பயுமே. ஆனால் சாரீ வந்து கொஞ்சம் வந்து ஏறிக்கிட்டே வந்த மாதிரி இருந்துச்சு. இடுப்புக்கிட்ட மட்டும் தான் ஏறிக்கிட்டே வந்த மாதிரி, மற்றபடி சூப்பராக இருந்துச்சு. ஜுவல்லரி செட்டு, இயர்ரிங்ஸு, என்னோட ஃபுல் அவுட்லுக் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான தரமான வீடியோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது யோகாஸ் லைஃப் ஸ்டைலில். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கிட்ட ரூம் டூர் வீடியோ நம்மளோட ராம் யோகா சேனலில் போட்டிருக்கோம். அப்படி உங்களை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வேறு என்னென்ன வீடியோ நம்ம சேனலில் போடலான்னு சொல்லுங்கள். பாய்.